அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக வீடியோவை பாருங்கள். இது செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 கப் ரவா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட 2 காய்ந்த மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அது கூட 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண காய்கறி எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் சின்னதாக இதை மாதிரி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றி இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி 2 சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வேகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தோசையை அதுக்கு மேலே இதை மாதிரி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை 50% வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு லைட்டாக இதை மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. நம்மளுக்கு உள்ளே உள்ள முட்டையும் நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் நம்ம மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு மட்டும் நல்லா இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பேனை விட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி உள்ள மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தோசை வெந்ததுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக முட்டை ஊற்றி முட்டை வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தோசையை மேலே இதை மாதிரி வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சமாக சீஸை தூவி இறக்கணுன்னா நம்மளுக்கு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுங்க. இது நீங்கள் டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாங்க, சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க.
டெய்லி இட்லி தோசை செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.